ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு நிர்மலாஸ் கிச்சன். இன்றைக்கி நம்ம வந்து ரவை வச்சு ஒரு ஸ்வீட் பண்ண போகிறோம். இது வந்து டக்குன்னு செய்யக்கூடிய ஸ்வீட் தான். ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக நம்ம வந்து செய்யலாம். அதுக்கு முன்னாடி நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் சிம்பிள் தட்டிடுங்க. வாங்க இப்போ வந்து வீடியோக்குள்ளே போகலாம். வாங்க இப்போ எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். முதல்ல ஒரு கப் அளவுக்கு நான் வந்து ரவை எடுத்திருக்கேன். அதுக்கப்புறம் 200 ml வந்து பால் எடுத்திருக்கேன். பாலும் சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து நம்ம பால் தான் சேர்க்க போகிறோம், தண்ணி சேர்க்க போகிறதில்ல. அதுக்கப்புறம் ரவை வந்து நம்ம வறுக்காத ரவை தான் எடுத்திருக்கோம். இது ரெண்டையும் சேர்த்துட்டு நல்லா நம்ம வந்து மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். மிக்ஸ் பண்ணிவிட்டு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷத்துக்கு நம்ம ஊறுத்து கொடுத்துடலாம். இப்போ பாருங்கள், 15 நிமிஷம் ஆயிடுச்சு. நம்ம எடுத்து பார்க்கலாம். நல்லா ஊறி இருக்குது, நல்லா கெட்டியாக கூட ஆயிருக்கு. இதுக்கு வந்து 200 ml பால் போதுமானது. இப்போ வந்து ஒரு கடாயை எடுத்துக்கலாம். நம்ம வந்து அந்த ஸ்வீட் செய்யறதுக்கு ஸ்டார்ட் பண்ணலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம வந்து நெய் எடுத்துருக்கோம். நெய் நல்லா சூடானதோ 15 போல் நம்ம வந்து கேஷ்யூ நட் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் வயிற்றை வந்து பொன்னிறமாக வறுத்துக்கலாம். அதுக்கப்புறம் உலர்ந்த திராட்சை ஒரு 15 எடுத்துக்கலாம், அதையும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது ரெண்டும் நல்லா பொன்னிறமாக வர வரைக்கும் வதக்கிட்டு நம்ம வந்து ஒரு கப்பில் எடுத்து வச்சுக்கலாம். இந்த ஸ்வீட் வந்து டேஸ்ட் வைஸில் வந்து ரொம்ப அட்டகாசமாக இருக்கும். இதோட பேர் வந்து நான் கடைசியில் சொல்கிறேன், நீங்கள் கடைசி வரைக்கும் வீடியோவை பாருங்கள். இது வந்து கேசரி பாத்து கிடையாது, இது வந்து வேறு மாதிரி நம்ம செஞ்சுருக்கோம் இன்றைக்கி. இப்போ பாருங்கள், இது நல்லா வறுத்தாச்சு. இப்போ இதுலேயே நம்ம வந்து இதில் வந்து அரை கப் அளவுக்கு நான் சுகர் சேர்த்துருக்கேன். உங்களுக்கு இனிப்பு ஜாஸ்தி வேணும்னா 1 கப்பு கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். இதில் வந்து இப்போ நம்ம கேரமலைஸ் பண்ண போகிறோம். இந்த சுகர் வந்து நல்லா கரைஞ்சி வரட்டும். அது வரைக்கும் நம்ம வந்து நல்லா இதை வந்து சிம்மில் வச்சு நம்ம வந்து இதை கரையறதுக்கு விடலாம். சர்க்கரை வந்து நல்லா மெல்ட் ஆகி கலர் வந்து மாறி வரும். அது வரைக்கும் நம்ம வந்து இந்த ப்ராசஸை வந்து கையோடாமல் செய்யலாம். இப்போ பாருங்கள், இது வந்து சர்க்கரை நல்லா கரைஞ்சிட்டு இது கலர் மாறி இருக்குது. இது வந்து நல்லா சூடாக இருக்கும். நம்ம வந்து இந்த ப்ராசஸை சிம்மில் வச்சு தான் செய்யணும் ஸ்டவ்வை. இப்போ இந்த கேரமலைஸ் வந்து ரெடி ஆகிடுச்சு. இப்போ வந்து நம்ம பாலும் அதுக்கப்புறமா ரவை வந்து மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கிறத சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நம்ம நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுத்துக்கலாம். இந்த சுகர் வந்து நல்லா மெல்ட் ஆகி வரணும். அது வரைக்கும் நம்ம வந்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். இப்போ இந்த சுகர் எல்லாம் கேரமலைஸ் ஆகிருக்கிறதெல்லாம் நல்லா மெல்ட் ஆகிட்டு இந்த ரவை வந்து இதில் வெந்து வரும். நம்ம வந்து நெய் சேர்த்துருக்குறோமே இல்லையா, அதுலேயே நம்ம வந்து இது நல்லா வெந்து வரும். இது வந்து நல்லா கலர் மாறி வரும். ஆனால் எனக்கு வந்து இந்த ஒயிட் கலராகவே இருக்குது. இந்த ஸ்வீட் வந்து நல்லா ஒரு ப்ரௌன் கலரில் வரும். ஆனால் எனக்கு வந்து ப்ரௌன் கலர் வரல. ஏன்னா நான் வந்து கம்மியாக சுகர் சேர்த்துருக்கிறதுனால எனக்கு அந்த கலர் வரலை. அதனால நான் வந்து கொஞ்சமாக கேசரி பவுடர் சேர்த்துருக்கேன். அந்த கேசரி பவுடர் சேர்த்து இந்த வீடியோ வந்து கட் ஆகிடுச்சு. இப்போ பாருங்கள், இது கூடவே நான் வந்து கொஞ்சமாக ஏலக்காய் சேர்த்துக்கிறேன். வாசனைக்கு கொஞ்சம் ஏலக்காய் பவுடர் சேர்த்துக்கலாம். அதுக்கப்புறம் ட்ரை ஃப்ரூட்ஸ் நம்ம வறுத்து வச்சுருக்கிறது ட்ரை நட்ஸை வந்து சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி கொடுக்கலாம். பாருங்கள், உங்களுக்கு தேவைப்பட்டால் இன்னும் ஒரு ஸ்பூன் நெய் கூட நம்ம சேர்த்துக்கலாம் இதில். இப்போ இது வந்து இன்னும் கலர் வந்து மாறி வரும். நம்ம மிக்ஸ் பண்ண பாருங்கள், இது வந்து ஒட்டாமல் வருது. இது கலர் கூட மாறி வரும். அதுக்கப்புறமா நம்ம இந்த கலர் வந்து பார்க்கலாம். இந்த ஸ்வீட் பேர் வந்து மக்கண்டின்னு சொல்லிட்டு. இந்த ஸ்வீட் வந்து நம்ம வெறும் நெய்வை சேர்த்து தான் செஞ்சுருக்கோம். ஆனால் இது வந்து கேரமலைஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம செஞ்சுருக்கோம். நீங்களும் இதே மெத்தடில் செஞ்சு பாருங்க, நல்லாவே வரும். இது வந்து பிரசாதத்துக்கு, அதுக்கப்புறம் ஈவினிங் ஸ்நாக்ஸுக்கு நம்ம வச்சு சாப்பிடலாம். இல்லை கெஸ்ட் யாரனா வந்தால் டக்குன்னு நம்ம வந்து இந்த மக்கண்டியை செஞ்சுக்கலாம். இந்த ஸ்வீட் செஞ்சுட்டு 2 நாளைக்கு வச்சு சாப்பிட்லாம். இது வந்து சூடு பண்ணிவிட்டு நம்ம சாப்பிட்டுக்கலாம். ஏன்னா இது நெய் சேர்த்துருக்கிறதுனால ரொம்ப நல்லா டேஸ்ட்டாக இருக்கும், கெடாது. இப்போ இதுக்கு இன்னொரு பேர் வந்து நம்ம வந்து ரவா ஹல்வான்னு கூட சொல்லலாம், சூஜிக்கா ஹல்வான்னு கூட சொல்லலாம். இப்போ இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ, பாய்.